10ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நாம் 10ஆம் வகுப்பு 5வது பாடம் ஒலியியல் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஒலி பாருங்கள், இந்த லீ வந்திருக்கு. இந்த லீ வந்தால் அதுக்கு பேர் சவுண்டு. இந்த லீ போட்டிங்கன்னா லைட்டு. ஸோ ஒலியியல் சவுண்ட் லெசன் பார்க்க போகிறோம். ஸோ ஒலி லைட்டு ஒரு வகையான ஆற்றல் அப்படின்னு நம்ம 2ஆம் பாடத்தில் படிச்சிருப்போம். அதே மாதிரி சவுண்டு ஒரு வகையான ஆற்றல். அப்போ இந்த சவுண்டு எப்படி உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருள் அதிர்வடைகிறங்காட்டி என்ன உருவாகுன்னா சவுண்டு உருவாகும். அப்படி உருவாகக்கூடிய அந்த சவுண்டு எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுதுன்னா அலை வடிவத்தில் பரவுது அப்படின்னு சொல்லுவோம். எந்த மாதிரி அலை அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடலில் அலைகள் உருவாகும் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு அலை வடிவத்தில் பரவுது. இந்த அலையை நாம் நெட்டலைகள் அப்படின்னு சொல்கிறோம். 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, ஒலி அலைகள் எவ்வாறு பரவுகின்றன? நெட்டலைகளாக பரவுகின்றன. லைட்டு ட்ராவல் ஆகிறதுக்கு எந்த மீடியமும் வேண்டாம். அதாவது லைட் வர்றதுக்கு எந்த ஊடகமும் தேவையில்லைன்னு படிச்சிருப்போம். ஆனால் சவுண்டு பரவணும் அப்படின்னா ஒளி பரவ ஊடகம் கண்டிப்பாக தேவை. நம்ம நிலாவில் நம்ம எல்லோரும் இருக்கிறதா நினச்சிக்கிட்டோம்னா அங்கே நம்ம பேசுகிறப்ப நாம் பேசுகிறது இன்னொருத்தருக்கு கேட்காது. காரணம் அங்கே காற்று கிடையாது, ஊடகம் இல்லை. ஸோ இன்றைக்கான ஒரு 2 மார்க் கொஸ்டின், நெட்டலை என்றால் என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க. ஒரு ஊடகத்தில் ஒலி அலை பரவும் திசையிலேயே துகள்கள் அதிர்வுற்றால் அவ்வலை நெட்டலை எனப்படும். நல்லா இந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க. இது எப்படி மீன் பண்ணிக்கிறது அப்படின்னா, இது ஒரு ஊடகம்னு வச்சுக்கோங்க. ஊடகத்தில் இதுதான் ஒலி அலை பரவும் திசை. ஒரு ஊடகத்தில் ஒலி அலை பரவும் திசையிலேயே துகள்கள் அதிர்வுற்றால் அவ்வலை நெட்டலை எனப்படும். ஒரு ஊடகத்தில் ஒலி அலை பரவும் திசையிலேயே துகள்கள் அதிர்வுற்றால் அவ்வலை நெட்டலை எனப்படும். தேங்க்யூ.